அம்மா இன்னைக்கு ஆடி அமாவாசைமா. ஆமாப்பா, அது சமைச்சுன்னு இருக்கிறோம்ப்பா. ஐமா, நம்ம சமைச்சுட்டு தான் இருக்கோம். எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பாடுலாம் கொஞ்சம் பாயசம் செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? என்னம்மா தலை கூட தவட்டில் போலையம்மா, ஈரம் அப்படியே இருக்கா? ஆமா, அப்படியே குளிச்சுட்டு வந்து அப்படியே கட்டின்னு வந்துட்டோம். அது பிரிச்சு கிரிச்சு போதும் நம்ம முடியெல்லாம் கொட்டி போயிடும் இல்லையா? ஆமாம்மா. அதனால சரி அப்படியே இருக்கட்டும், நம்ம சமைச்சு முடிச்சுட்டு அப்புறம் அவுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன்ப்பா. சரிம்மா, என்னம்மா செய்யலாம் இன்னைக்கு? ஜவ்வரிசியும் சிறுபருப்பும் பாயசம் அன்னைக்கு கொஞ்சமா வச்சு நீ கூட சொல்லியிருந்த இல்லையா? அந்த பாயசம் நல்லா இருந்ததுமா. ஆமா, சூப்பரா இருந்துச்சு, மணிமணியா இருக்கும் நீங்களேம்மா. அது சாயங்காலம் வந்து கூட கேட்டியே, அது இல்ல இல்லையா? அதை செய்யலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன்ப்பா. நம்ம இது முதல்ல வறுத்து ஊற வைக்கணும், கொஞ்ச நேரம் ஊறணும், அப்பதான் வேகும் நல்லா. அதுக்குள்ள வடை சுட்டுலாம் மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ள நம்ம ஊற வச்சுட்டு வறுத்து அதுக்கப்புறம் வடை சுட்டுலாமா? வடைக்கு தான் இந்த கடாயாமா? ஆமா, இது வறுக்க போறோம்ப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் வறுத்து செய்யணுமாமா? வறுத்து செய்யணும், அப்பதான் ஜவ்வரிசி வந்து குண்டு குண்டா இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம வறுத்தாதான் குண்டு குண்டா இருக்கும். சரிம்மா, கரைஞ்சி போயிடும் இல்லையா மாவு மாதிரி. இன்னைக்கு சூப்பரான ஜவ்வரிசி பாயாசமாமா? ஜவ்வரிசி சிறுபருப்பு பாயசம்பா. சூப்பர்மா, சிறுபருப்பு பாயாசமா? ஜவ்வரிசி சிறுபருப்பு பாயசம். பருப்பு பாயாசம் இல்லப்பா, ஜவ்வரிசி வெள்ளையா இருக்கு இல்லையா? இது கூட மஞ்சள் அன்னைக்கு இருந்துச்சுல, நீ கூட சொல்லியிருந்தியே. ஆமாம்மா, கலரா ரெண்டு கலரா இருந்தது இல்லையா? அதனால அது மாதிரி செய்ய பாருப்பா. நிறைய போட்டா பருப்பு பாயாசம், நிறைய போட்டா பருப்பு பாயசம். ஜவ்வரிசி மட்டும் போட்டா ஜவ்வரிசி பாயசம். இப்ப கொஞ்சமா ரெண்டுமே போடுறதுனால ரெண்டும் சேர்ந்த பாயாசம். இதப்பா, இது வந்து நானு அளவாமா பாத்துக்கிறேன்ப்பா. ஒரு 1/2 டம்ளர் நம்ம சிறுபருப்பு எடுத்து வறுத்துக்கலாம். ரெண்டுத்தையுமே தனித்தனியா வறுத்துக்கணுமாமா? தனித்தனியா வறுத்துக்கலாம்ப்பா. நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்கணுமாமா? இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்தணும்ப்பா. அப்பதான் ஒரு ஒரு வாசனை வரும் இல்லையா? பச்சை வாசனை வரும். அதான் இப்ப வருதுமா? அந்த பச்சை வாசனை இல்லாம இந்த மாதிரி நல்ல வாசனை வரும் மாதிரி வாசனையா இருக்கும். அது வரைக்கும் நம்ம வறுத்துட்டு ரொம்ப தீஞ்சு போக கூடாதுப்பா. தீஞ்சிட்டாலும் கரிஞ்ச ஸ்மெல் வரும். இப்படி வறுத்துட்டு அது கூடவே நம்ம வச்சிருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, பழுத்த அடுத்தா போட்டு வறுத்துக்கலாமாமா? அது ஒரு 1/2 கிளாஸ் போட்டுக்கலாம்ப்பா. இப்போ இதையே நம்ம வறுத்துக்கலாம்ப்பா. அம்மா, எனக்கு ஒரு டவுட்மா. என்னப்பா, சொல்லுப்பா. இப்போ இந்த மாதிரி பாயாசம் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சீங்க, அதோட இன்னைக்கு செய்றீங்க. இதுக்கு முன்னாடிலாம் இதை செஞ்சதே இல்லையே, ஏம்மா? ஆமா, நான் சேமியா கூட போட்டு சேமியாவும் ஜவ்வரிசி போட்டு செய்வோம் இல்லையா பாயசம், அந்த மாதிரி தான் செஞ்சிருக்கீங்க. ஆமா, நம்ம வேலை செய்யறதுல அம்மா ஒருத்தவங்க செய்வாங்க. அவங்க ஒரு அமாவாசைக்கு இந்த மாதிரி பாயசம் கொடுத்தாங்க. நீ கூட சொல்லியிருந்தால, நல்லா இருந்துச்சுமா, சூப்பரா இருந்துச்சுமா. அப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன், அம்மா பாயசம் நான் ஜவ்வரிசி போட்டு பாயசம் பண்ணுவேன், அது பாத்தீங்கன்னா கரைஞ்சி போயிடுதுங்கம்மா, இந்த மாதிரி அப்படியே மணியாவே இல்லையம்மா, என்னம்மா பண்றது அப்படின்னா. நீ எப்படி செய்வ சத்தியான்னு கேட்டாங்க. நான் தண்ணியில ஊற வச்சு வேக வைப்போம்மான்னு சொன்னேன். அப்படி வச்சுன்னா அது கரைஞ்சிதாம்மா போயிடும், இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சோம்னா தான் அப்படியே முத்து முத்தா இருக்குன்னு சொன்னாங்கம்மா. அதுல இருந்து சரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் தான் அன்னைக்கு செஞ்சோம், நல்லா வந்தது, அதான் இப்ப செய்யறோங்கம்மா. சூப்பர்மா. இது நம்ம இப்படி வறுத்துக்கலாம்ப்பா. ரொம்பவும் கருப்பு ஆகாம சின்ன தீயா வச்சுட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துக்கலாம்ப்பா, ரொம்பவும் கருத்து போகாம இந்த மாதிரி வறுத்துட்டோம். ரெண்டுத்தையும் இப்ப என்னமா பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஒண்ணா போட்டு ஊற வச்சிடலாம்ப்பா. கொஞ்ச நேரம் ஊறட்டும்பா. தண்ணி ஊத்தி ஊற வைக்கணுமாமா? தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். இது நம்ம இப்ப ஒரு இப்படி அலசிடலாம்ப்பா, ஊற வச்சிடலாம்ப்பா. பாயாசத்துல எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. இன்னைக்குதான் வந்து நானே பாயாசம் இப்படிதான் செய்யணுமான்றது கத்துக்கிட்டேன். சரிப்பா, இப்ப வந்து நம்ம இது ஊறிக்கினே இருக்கட்டோம்ப்பா. இதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ள வடை சுடலாமா? சுட்டுலாமா. அம்மா, தேவையான பொருளை எடுத்து வச்சிட்டீங்க போலயம்மா? அதுக்குள்ள எடுத்து வச்சுட்டேன். அப்படி போறதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறீங்களேம்மா? கொஞ்சம் பொருள் தானே தேவைப்படும், அதனால முந்திரி திராட்சை நம்ம வறுத்து போடுவோம் இல்லையா, அது கொஞ்சோண்டு முந்திரி எடுத்து நம்ம சக்கரை கூட அரைச்சி நம்ம அப்படி தூள் மாதிரி ஊத்தி போட்டோம்னா டேஸ்டா இருக்கும், திக்கா இருக்கும் இல்லையா? ஆமாமா, அது கொஞ்சம் வச்சிருக்கிறேன். சூப்பர்மா. நான் கூட பால்கோவால சொன்னேன், அது மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா. இந்த மாதிரி நம்ம அதுக்கு ஆசி ஊத்தலாம். இப்ப நெய் எடுத்து வச்சுக்கிறோம், நம்ம வறுத்துக்கலாம் இல்லையா? அதுக்காக சக்கரை அரைக்கிறது தேவையான அளவுக்குப்பா. நம்ம சக்கரை இனிப்பு போடுவோம் இல்லையா, கூட கொஞ்சம் உப்பு போடுவோம், அது எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா. நம்ம இப்ப முதல்ல வேக வச்சிடலாமா? நம்ம குட்டியா ஏதோ ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருக்கீங்க. ஆமாப்பா, அது விழுந்துரும் பழகுது. இது ஒரு மாதிரி இப்படி இப்படி சாஞ்சுக்கணும் இல்லையா? சரி, அது சின்ன குட்டி கிண்ணெல்லாம் வைக்கிறதுக்காக அது வைப்பேன். இது நிற்குமோ என்னவோ தெரியல. சரி, இப்போ வச்சுக்கிறேன்ப்பா. இது கூட இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாமா? சரிம்மா.
இப்போ இது நல்லா வேகணுமாமா? இது நல்லா இப்ப வேகணும்ப்பா. இந்த ஜவ்வரிசி இப்படி வெள்ளையா இருக்கு இல்லையா, அது தெரியும் முத்து முத்தா கண்ணாடி மாதிரி. அந்த டைம்ல வந்து ஆஃப் பண்ணிடலாமா? நல்லா வேகணும்ப்பா. பருப்பும் இந்த ஜவ்வரிசியும் ஒன்னா வேகட்டும்ப்பா. அதுக்குள்ள நம்ம வடை செஞ்சிடலாமா? செஞ்சிடலாமா. உளுந்த வடையா மசால் வடையாமா? இது நம்ம மசால் வடை தான்ப்பா செய்வோம். நம்ம வடை பொரிப்போம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. அடிக்கடி லைட்டாக அப்படி ஒட்டிக்கும்பா அடியில், அதனால கொஞ்சம் இப்படி கலக்கி விட்டுடலாமா? ஜவ்வரிசின்றதுனால ஒட்டிக்குமாமா? ஜவ்வரிசி பருப்புலாம் இருக்கு இல்லையா, அப்புறம் ஒட்டிச்சுன்னா ஒரு வாசனை வந்துடும். தீஞ்ச ஸ்மெல் வந்தாலே குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நம்ம சின்ன பக்கம் தான் வச்சு வேக வைக்கிறோம். கொஞ்சம் அடிக்கடி இப்படி கலக்கி மட்டும் விட்டுடலாம். சரிம்மா. வடை என்னம்மா, நம்ம கருப்பு முக்கடலை வடை வெள்ளை முக்கடலை வடைலாம் செஞ்சோம்ல, அந்த மாதிரி வடையா இல்ல நார்மல் வடையாமா? கடலை பருப்பு வடைப்பா. சரிம்மா. என்னம்மா தேடிட்டு இருக்கீங்க? இந்த கரண்டி வைக்கிறதுக்கு இடம் பாத்துங்கிறப்பா. ஈரமா இருக்கும் இல்லையா, இங்கெல்லாம் வச்சு அந்த ஈரம் பட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இடம் தேடின்னு இருந்தேன். இப்ப நம்ம வடை தட்டி போடலாமா? சூப்பர்மா. மாவுலாம் ரெடி பண்ணிட்டீங்க போல. ரெடி பண்ணிட்டேன்ப்பா. எல்லாம் கலந்து வச்சுட்டோம். கொஞ்சமா வடை சுட்டுக்கலாமாமா? கொஞ்சமா வடை சுட்டுடலாம்ப்பா. சூப்பர்மா. நல்லா வடை தட்டுறீங்களேம்மா, அழகா பண்ணி பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான்ப்பா வரும். அழகா எல்லாருமே வரும்பா. நம்ம இதுக்குள்ள சர்க்கரையை போட்டு முந்திரி அரைச்சிக்கலாமாப்பா? சூப்பர்மா. அரைச்சிட்டு போட்டா நல்லா திக்னஸ் வரும் இல்லம்மா? அதனால இந்த சர்க்கரையை நம்ம போட்டுக்கலாம். பாயசத்துக்கு வச்சுக்கிறோம் இல்லையா, இதுல ஏலக்காய் வேணா கூட போட்டு அரைச்சிக்கணுமா? வாசனைக்கு நீங்க ஏலக்காய் போடுவீங்கன்னா ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கங்க. இன்னும் கொஞ்சம் சக்கரை போடுங்கம்மா, அரையாம போயிடுது. நம்ம நிறைய கூட அரைச்சிக்கலாமா? நம்ம வந்து போடும் போது தேவையான அளவு கூட போட்டுக்கலாம். இனிப்புக்கு நம்ம பாயசத்துல போட போறோம் இல்லையா, அதுக்காக முந்திரியும் சேர்த்து போட்டு. சரி சரி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வடை திருப்பிடலாம்ப்பா. ஒரு பக்கம் வடை ஒரு பக்கம் பாயாசம். ஆமாப்பா, மணி ஆயிடுச்சு இன்னைக்கு. அரைச்சிடலாமாம்மா? இருப்பா, வடை வெந்துடுது. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிடலாம்ப்பா. வடை நல்லா சூப்பரா வந்திருக்குமா? நல்லா வந்திருக்குப்பா. நல்லா கடையில வாங்குற வடை மாதிரி இருக்குமா, முறுமுறுன்னு. ஏன்பா நம்மளாம் வீட்டுல சொல்ல மாட்டோமா? இருந்தாலும் கடையில எப்பவுமே முறுமுறுன்னு இருக்கும்லம்மா, அவங்க ஒரு பதம் யூஸ் பண்றாங்கல்ல. நம்மளும் செய்யலாம் அந்த மாதிரி. அதான் அந்த பதத்துல செய்யறீங்கன்றேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. சின்னது பண்ணினேன் அந்த நேரத்துல, சின்னது பண்ணிட்டு எடுத்துக்கணும். பால் பொங்குதுமா? பால் இல்ல, ஜவ்வரிசி. இன்னும் பால் ஊத்தல இல்லையா? ஆமாமா, மாத்தி சொல்லிட்டேன். ஜவ்வரிசி போட்டுக்கலாமா? எவ்வளவு சூப்பரா இருக்குது வடை, கிறிஸ்பியா வச்சுட்டு நம்ம பொங்கிட போறாருப்பா. பரபரப்பா இருக்கேம்மா இன்னைக்கு. போட்டப்பா, எடுத்து ஓரமா வச்சுட்டு வடை வெந்துனே அரைச்சிடலாமா? போட்டீங்களாமா எல்லாத்தையும் போட்டேன். ஒரு 11 வடை வர மாதிரி தான்ப்பா போட்டுருக்குறோம். மொத்தமா இந்த கொஞ்சம் இதுலயாமா? ஆமாப்பா, முதல்ல 6 போட்டு இப்போ 5 போட்டுருக்குறோம். சரிம்மா. இப்ப நம்ம இந்த முந்திரியும் சர்க்கரையும் போட்டு அரைச்சிடலாம்ப்பா. இது ஏன் அரைச்சி நம்ம போடுறோம், நம்ம இந்த முந்திரி அரைச்சி போடும் போது நல்லா திக்னஸும் கிடைக்குது, பாயசமும் ரொம்ப டேஸ்டா இருக்குது. அதுதான் இப்படி அரைச்சி போடுறோம். அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலே சூப்பர் டிப்ஸ் இது. நம்ம பவுடரா இந்த மாதிரி அரைச்சிட்டோம். இதுல நம்ம ஏலக்காய் வெண்ணெய் போட்டு அரைச்சோம்னா இந்த மாதிரி பவுடரா ஆயிடும். ஏன்னா நம்ம ஏலக்காய் முழுசா போடும்போது வாயில அப்புறம் மாட்டோம் இல்லையா, இந்த மாதிரி பவுடரா அரைச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு அப்படியே சுத்தமா நல்லா அழகா வாசனையா ஆயிடுங்கம்மா. வடை முடிஞ்சிச்சு போலியம்மா? முடிஞ்சிச்சுப்பா. ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம்ப்பா. வடை நம்ம ஹைலைட்டா இருக்கு. இப்ப நம்ம பால் காசு இல்லாமப்பா பண்ணிடலாமா? எண்ணெய் இறக்கி கீழே தட்டு வச்சிடலாம். டம்ளர் சிறுபருப்பும் 1/2 டம்ளர் ஜவ்வரிசியும் எடுத்துடலாம்ப்பா. பால் காய வச்சிடலாமா? அதுக்கு அதே மாதிரி டம்ளர்ல எத்தனைமா எடுக்கிறீங்க? அப்படிலாம் கணக்குலாம் இல்ல, நம்ம விருப்பம் தான்ப்பா. நான் ஒரு 2 டம்ளர் பால் காய வச்சுக்கலாம். தண்ணி ஊத்தாம காயட்டும். பாயசம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிச்சாமா? சமைச்சது முடிஞ்சிச்சுப்பா. நாளையெல்லாம் சமைச்சு வச்சிட்டீங்க போலியம்மா? சமைச்சு வச்சுட்டேன்ப்பா. எல்லாம் கூடவே கொஞ்சம் உப்பு வச்சுக்கிறேன்லப்பா. இப்ப போட்டுக்கலாமா? கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காகப்பா. பாலை இப்ப இதுல ஊத்திடுவீங்களாமா? இப்ப வேகறதுல ஆற வச்சு அப்புறம் இதுல ஊத்திடலாம்ப்பா வெடிகட்டி. சரிம்மா. அப்ப இதுலதான் ஃபைனல் வரையுமே நம்ம பாயாசம் ரெடி பண்ண போறோம். இதுலதான் ரெடி பண்ண போறோம். பால் இப்ப நல்லா காஞ்சிச்சுப்பா, கொச்சின்னு இருக்குது. நம்ம எடுத்து ஆற வச்சிடலாமா? ஆற வச்சிடலாமா? சக்கரை போட போறேன்னு சொல்லி இருந்தீங்களேம்மா? சக்கரை இந்த பாயசத்துல போட்டுக்கலாம்ப்பா.
வெந்த உடனே ம் பாயசத்துல போட்டுடலாம். சரிம்மா. பாலை எடுத்து இப்ப ஆற வச்சிடலாமா? ஓகேம்மா, பண்ணிடலாம்மா. நம்ம இந்த சக்கரை வெள்ளை சக்கரை தான் போடணும்னு இல்லப்பா. நாட்டு சக்கரை, வெல்லம் கூட காசு எது வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். இனிப்புக்கு தேவைன்னு எது வேணாலும் போட்டுக்கலாம்ப்பா. பாயாசம்ன்றதுனால நம்ம விருப்பம் தானாம்மா? நம்ம விருப்பம் தான்ப்பா. சரிம்மா. ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால் எல்லாம் காசு ஊத்த மாட்டோம்ப்பா. ஆமா, ஏமா பாயாசம்னாலே அப்படித்தானம்மா, பால் எல்லாம் ஊத்தி தானே செய்யணும். அப்ப எதுவுமே தெரியாதுப்பா. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயெல்லாம் செய்வாங்க இல்லையா, இந்த மாதிரி தான் வேக வச்சு சக்கரை போட்டுருவாங்க, அவ்வளவுதான். இதான் பாயாசமாமா? பாயாசம் முந்திரி திராட்சை கூட வறுத்து போட மாட்டாங்கப்பா. இருக்காது, அப்பெல்லாம் அவ்வளவு வாங்க மாட்டீங்க. சேமியா இருக்கு இல்லையா, சேமியாவும் ஜவ்வரிசியும் வேக வச்சிருவாங்க. வேக வச்சு அதுல சக்கரை போட்டுருவாங்க. பக்கத்து வீட்டுல ஆயாலாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் செஞ்சு பால் ஊத்தி கொடுப்பாங்க. நான் யோசிப்பேன், இந்த பாயசம் கலரை வெள்ளையா இருக்குது, நம்ம பாயசம் நம்ம சாப்பாடு வடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கும். என்னவோ தெரியலையே என்னவோ தெரியலையே அப்படின்னு. அப்ப சின்ன வயசா இருந்ததால அதெல்லாம் அவ்வளவு கேட்டுக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னு நினைச்சுக்குவேன். எல்லாருமே ஊர்லயும் அந்த மாதிரி தான் வைப்பாங்க, எல்லாரும் வைப்பாங்க. பக்கத்து வீட்டுல எல்லாரும் கொடுப்போம், நம்ம மாத்தி மாத்தி கொடுத்துக்குவோம் இல்லையா. அவங்க கொடுக்கும் போதும் இப்படிதான் இருக்கும், நம்ம கொடுக்கும் போதும் அப்படிதான் இருக்கும். இப்படிதான் பழகுது. அவங்க எப்படி வச்சிருப்பாங்க அப்படிலாம் யோசிப்பேன். அப்ப அழகா இருக்குது இந்த பாயசம் வெள்ளையான்னு. அப்புறம் தான்ப்பா எனக்கே முக்கால்வாசி இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்கம்மா தெரியும். மெட்ராஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாயசத்துல அத்தை பால் ஊத்தி செய்வாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படிதான் செய்வாங்க பழகுதுன்னு நினைச்சுக்கிறது. விஷயம் ஆயா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டீங்க போலயமா? ஆயா நல்லா சூப்பரா சமைப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை அவங்க கூட இருந்து ஒன்னா இருக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவேன். ஒன்னாவே இருக்கணும்னா ஒன்னா இருக்கணும். அவங்க சமைக்கும் போது அதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். ஆனா தனியா வச்சுட்டாங்கப்பா. 1 மாசம் தான் ஒன்னா இருந்தோம். அதுக்கப்புறம் இல்லம்மா நீங்கள தனித்தனியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தனியா வச்சுட்டாங்கப்பா. அவங்க சாப்பாடெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. மிஸ் பண்ணிட்டேன். அப்ப நான் கேட்டேன், அவங்க 2 பேர்லாம் மட்டும் ஒரு வருஷம் எல்லாம் கூட அத்தை கூட வச்சிருந்தீங்களா, ஏன் எங்களை மட்டும் 1 மாசம் தானே அப்படின்னு. இல்லம்மா 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனியா வச்சிடணும்னு எனக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்கப்பா. இப்போ வெந்துடுச்சுப்பா. இப்போ சிறுபருப்பும் ஜவ்வரிசியும் வெந்துடுச்சு. நம்ம இப்படி கையில எடுத்து பார்க்கணும். இப்படி எடுத்து பார்த்தோம்னாக்கா இப்படி அழுத்தி பார்ப்போம் இல்லையா, அது அழகா நசுங்கிச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். இந்த டைம்ல சக்கரை வச்சுக்கிறோம் இல்லையா, சக்கரை போட்டுக்கலாம்ப்பா. நம்ம இப்ப அரைச்சி வச்சுக்கிறோம்லப்பா, முந்திரியும் போட்டு அந்த சக்கரையும் போட்டுடலாம். அரைக்காத சக்கரையும் போடணும், அரைச்சதும் போடணும். ஆமாப்பா, நம்ம முந்திரி எல்லாம் இது அரைப்படாது இல்லப்பா, அதனால நான் சக்கரை கூட போட்டு அரைச்சேன். சரிம்மா. மத்தபடி சக்கரை நிறைய தான் போடணும். சக்கரை நம்ம தேவையான அளவுக்கு போடணும்ப்பா. இனிப்பு வேணும் இல்லையா. நான் இப்போ 1 கிளாஸ் போட்டுக்கிறேன். அதுவே 10ல் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவோம், அதனால 1 போட்டுருக்குறோம். நீங்க ஜாஸ்தியா வேணாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்குங்க. இன்னைக்கு நம்ம சாமிக்கு வைக்க போறதால டேஸ்ட் பண்ணல. நீங்க சாதாரணமா செய்யும் போது டேஸ்ட் பண்ணி பார்த்து சக்கரை போட்டுக்குங்க. இதுல நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுப்பா இப்படி அலசி ஊத்திக்கலாம்ப்பா சர்க்கரையை. இப்போ நம்ம கொஞ்சம் நெய் போட்டு நம்ம இதில் முந்திரிலாம் வறுத்துக்கலாம்ப்பா. கொஞ்சம் சின்ன தீயாவே வச்சிடலாம்ப்பா. பாயசம் நல்லா நம்ம ஜவ்வரிசியும் சிறுபருப்பும் நல்லா வெந்துச்சுப்பா. நம்ம இறக்கி வச்சுட்டு பாலை வெடிக்கட்டி ஊற்றிட்டு இந்த முந்திரி வறுத்து போட்டுடலாமா? போட்டுடலாமா. இப்ப வெடிக்கட்டிக்கலாமாப்பா பாலை? பால் ஆறிச்சாமா? பால் ஆறிச்சுப்பா. இப்ப முந்திரி திராட்சையும் வறுத்து பாயசத்துல போட்டுடலாம்ப்பா. போட்டுக்கலாமா. நெய் வேற நல்லா காஞ்சிச்சு போலயமா? அதான் சின்னது பண்ணிட்டேன்ப்பா. குண்டு குண்டா ஆயிடும்பா. அது நம்ம ஜவ்வரிசி சிறுபருப்பு பாயசத்துல முந்திரிலாம் வறுத்து போட்டோம்ப்பா. இப்ப பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் ஊறிச்சுன்னு வச்சுக்கப்பா, முத்து முத்தா நம்ம ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, ஊறி பெருசா ஆயிடும்பா. நல்லா பார்க்க ஒரே அழகா முந்திரி நம்ம திராட்சை எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, நெய் எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி கலர் ஒரு மாதிரி அழகா வரும். அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும்ன்றீங்களாமா? வந்துரும்பா. காட்டுங்கம்மா ஜவ்வரிசியா. இந்த பருப்பா. ஆமாம்மா, இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆக அது ஊறி நல்லா ஊறி அது பருப்பா மணியா வந்துடும்பா. ஜவ்வரிசி சிறுபருப்பு பாயசம் ரெடி பண்ணிட்டோங்கம்மா. நம்ம சாமி கும்பிட்டு எல்லாரும் சாப்பிடலாம் வாங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.